ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசியில் உதிரி உதிரியாக நம்ம எப்படி சிக்கன் பிரியாணி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா அதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பெரிய வெங்காயத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். என்ன இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,4 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், அதுக்குரிய அளவு தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அது கூடவே நம்ம 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவை கீராமல் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 பல் பூண்டு, அப்புறம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். அந்தளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சா. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா 6 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போதும் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுக்கோங்க. நம்ம அந்த பாத்திரத்தை காய வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour ஆகுது சீரக சம்பா அரிசியை ஊறணும். அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து புதினா தலையை வந்து நல்லா கட் பண்ணி கழுவி நல்லா இது வச்சுருக்கிறேன். அந்த புதினா தலையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. இதே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கழுவி அரிஞ்சு சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நான் பிரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட நம்ம ஸ்பைசஸில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன், அப்புறம் இது கூடவே வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிடுவீங்கன்னு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே எல்லா வெங்காயம், தக்காளி, மசாலா இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சுவையாக சூப்பராக இருக்கும். இதில் கடைசியில் ஒரு டிப்ஸ் இருக்குது, அது மட்டும் என்னென்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கழுவி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி அதேமாதிரி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருப்பேன். இப்போ அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். நாங்கள் லெக் பீஸ் மட்டும் 2 பீஸ் வாங்கியிருக்கிறேன். மற்ற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நெஞ்சு கறி தான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படியே சிக்கனை அரிசி சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட்டாகவும் இருக்கும். அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா அது உப்புலாம் காரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது பிரியாணினால். ஏன்னா பிரியாணி வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம நல்லா கொதிக்க விட மாட்டோமா, அதனால். இப்போ எல்லாத்தையும் சிக்கனையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலோட சேர்த்து.
இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் சுவையோடவே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டோம். எந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் பிரியாணி வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கும். மற்ற ஹோட்டலில் எதுவுமே நல்லா இல்லை. அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வரல. நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸில் இது கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக நல்லா சுவையாக வரும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இதை பார்த்து நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மசாலாவோட நல்லா சிக்கனெல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்குது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சிக்கனுக்கு உப்பு சேரணும், அதனால் உப்பு பாத்திரம் சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் சீரக சம்பா அரிசிக்கு வந்து அப்படி வைக்கக்கூடாது. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். இப்போ நான் 1.25 அதாவது எங்கள் அரிசி டம்ளர் வந்து 5 டம்ளர் அரிசி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ அரிசி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளருக்கு வந்து 5 டம்ளர் அரிசிக்கு வந்து 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 7 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். 7 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து குழையாமல் உதிரியாக சூப்பராக வரும். இப்போ தண்ணி நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போ வந்து பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுமையாக வெந்து வரக்கூடாது. பிரியாணி செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து அரை வேக்காடு வந்து கறி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து அதிகமாக வேகும்போது என்னென்னா சாப்பாடு பிரியாணி செஞ்சுட்டு வந்து பிரியாணி வந்து சிக்கன் வந்து குழஞ்சிரும். நம்ம எப்படி நம்ம வந்து தம் கட்டும்போது சிக்கன் வெந்து வந்துடும். இப்போ வந்து சீரக சம்பா அரிசி வந்து நான் வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ அரிசியை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரிசியும் நல்லா சேர்த்துட்டு அரிசியும் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம வந்து சாப்பாடு உதிரியாக வர கண்டிஷனில் இப்போ தான் முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு எல்லாமே பார்த்துக்குங்க. உப்பு வந்து பிரியாணிக்கு வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் லைட்டாக கக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் வெந்து வரும்போது உப்பு வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இது எப்போ வந்து தம் கட்டணும் பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆயிடணும். அந்த சமயத்தில் தம் கட்டும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இது தம் கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் செய்ய தெரியாது. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் தான் எப்போ நாங்கள் பிரியாணி செஞ்சாலும் பாத்திரத்தில் தான் செய்வோம், குக்கரில் செய்ய மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். கை எடுக்காமல் இல்லைன்னா பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டாக அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் கரெக்டாக மிக்ஸ் ஆயிரும். இதில் நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு நெய் ஆட் பண்ணால் பிடிக்காது, அதனால் நாங்கள் நெய் சேர்க்கலை. நீங்கள் ஃபஸ்ட்டே காய வைக்கும்போது நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஃபைனலாக நீங்கள் நெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் நம்மளுக்கு தண்ணியும் ஒன்றாயிட்டு மிக்ஸ் ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த சட்டாங்குச்சி இதை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருப்பில் காய வச்சு இதுக்கு மேலே பிளேட் வச்சு இந்த பிளேட் மேலே போட்டுருவோம். இப்போ வந்து பாருங்கள் அரிசியும் நம்மளுக்கு தண்ணி ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு இது மேலே நீங்கள் வாழை இலை போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணிகளும் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட் மேலேயே இப்போ வந்து கொட்டாஞ்சட்டிலாம் அதை நல்லா அடுப்பில் வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தம் போட வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வைக்கணும். ஒரு 50 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம தம் ஆகி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு தம் ஆகி பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பிரியாணி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு.
இப்போ பாருங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு ரொம்ப நம்ம கிளறாமல் அப்படியே லைட்டாக சாப்பாடெல்லாம் உடச்சி விட்ருக்குங்க. ஏன்னா உடச்சி விடும்போது சாப்பாடு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சிக்கனும் நல்லா பூ போல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த லெக் பீஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்குது. சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.